பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிக்காரர்களுக்கு எதிராக தான் இந்த அரசியல் செய்ய வேண்டியிருக்குன்னு கனிமொழி எம்பி பேசியிருக்காங்க. இதை எடுத்து போடுவீங்களா? இப்ப அவங்க அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க. அம்மையார் கனிமொழி பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க. ஏன்னா நான் பெரியாரை இழிவுபடுத்தல, பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன். பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள், அம்மையார் கனிமொழி உட்பட. பெரியாரை பத்தி பேசுறீங்க, பெரியார் என்ன பேசினாரு, பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்லை. பெரியார் யாரு தெரியுமா, பெரியார் யாரு தெரியுமான்னு கேட்குறீங்க. தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மறுக்கிறீங்க. பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா, ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா? நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே, நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான். அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பினவர் நீங்க. உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா? உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா? நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா? அதை ஏற்கனமா? சமூக நீதி, பெண்ணிய உரிமை, உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா? நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிறுத்திருக்கார்? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டேன்? காரணம் என்ன? சென்னையில நின்று இருக்கலாம், இங்க கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம், ஈரோட்ல நின்று இருக்கலாம், சேலத்துல நின்று இருக்கலாம், வேலூர்ல நின்று இருக்கலாம், விழுப்புரத்துல நின்று இருக்கலாம். எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க? சாதி ஒழிப்புன்னு அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி. உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க. அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க. அப்படித்தானே? தூத்துக்குள்ள ஏன் போய் 2 தடவை நின்னீங்க சொல்லுங்க? அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆளு, உங்க சாதி ஆளு, அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு. கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்க முடியும்? கனிமொழி நாடாருன்னா அழகிரி, ஸ்டாலின், முக தமிழரசு எல்லாம் நாடார் தானே. ஒரு அப்பாவுக்கு 2 சாதி இருக்குமா? யாராவது சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நின்னீங்க? நீங்க பெரியாரை பத்தி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா? சும்மா கூலி காலின்ட்டு. பெரிய கூலியா உங்க அப்பா தான். தலைநகர் சென்னைக்கு படிக்க வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள்கிட்ட கேளுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல. சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்காட்டி நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்றான். கேட்டா வண்டி இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில. நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும். நீ ஏன் நாட்டல? தூத்துக்குடியில போட்டியிட்டுல 2 முறை எம்பி ஆயிருக்கீல. அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க? குறிபாத்து தொண்டக்குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை? அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை? பதில் இருக்கா? கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா? 5 பேர் சத்தானா இல்லையா? எவனோ ஒருத்தன் கொண்டிருக்கான்ல, கொன்றவன் யாரு? கொன்ன காரணம் என்ன? நடவடிக்கை என்ன? சும்மா ஏதாவது பேசிட கூடாது. நாங்க பெரியார் பெரியார். யாரு பெரியார்? யாரு பெரியார் சொல்லு. சமூக நீதியை சொல்லு, பிராமண எதிர்ப்பை சொல்லு, கடவுள் மறுப்பை சொல்லு. பெரியார் வென்றது ஒன்றில் தான். தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க. தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க, அதாவது ஆங்கில எழுத்திலே எழுதுங்க. இது ஒண்ணுலதான் நீங்க சாச்சிட்டு திராவிடங்க. என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க. எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு? உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா? அத்திவரதர் கோயில்ல குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா?
கோயில் கோயிலா போய் நாங்க 1999 கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு, அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா? நான் முருகனை தொட்டேன், என் தமிழ் இறைன்னு. நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க? பெருமக்களே, கடவுள் மறுப்பா, பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா? திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால்டு பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடன்லாம். அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க. நீங்க சாதிக்க முடியாத, பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு. நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில தலித்து எழில்மலை பேர்ல தலித்து நிறுத்தி வெள்ள வச்சிச்சு. நீங்க ஆராசா அண்ணனை ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க. நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க. அது ஒரு காலம். என் ஆத்தால பெண் தாத்தம்பாட்டி மயங்கி கிடந்தாங்கல்ல, அது ஒரு காலம். தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்ல ஒருத்தனை தூக்கி சபாநாயகர் ஆக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் நீங்க சொல்ற பிராமண பொம்பளை. அதை நீங்க செஞ்சீங்களா? எதுக்கு சமூக நீதி பேசுறீங்க? எதுக்கு எங்க இருக்காரு பெரியார்? எந்த இடத்துல? படிப்பா? படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய எந்த இடத்துல இருக்குது கல்வி? யாரு? எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது? இந்த எங்க அம்மா சொல்லுதுல, கல்வி இருந்துச்சு, காசு இல்ல, வறுமை. அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை. ஊருக்கு பள்ளிக்கூடங்க. நான் படிச்சது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூர்ல, ஒரு சிற்றூர்ல. அதுக்கப்புறம் உயர்கல்வி என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்று இருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான். காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில படிச்சதுனால நான் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறேன். அவன் கட்டி படிக்க வச்சான். கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார். அண்ணாதுரை எங்க ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழியனையும் அன்பழகனையும் பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? கொலவெறியில் இருக்க குறுக்கோருக்கு வந்து எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. சும்மா மரியாதை கொடுக்குறோம், கண்ணியமா இருக்கிறோம்னா பேசாம இருக்கணும். கூலினா என்ன இருங்க? கூலினா என்ன? உங்க வீட்டுல வந்து கையெட்டி நிக்கிறானா? நானு கூலி? உங்க அப்பா தான் கூலி. யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா? கூலியா? என்ன கூலி? நீதான் என் மக்கள்கிட்ட 1000-500 பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி. நீ சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவாங்க. அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன். உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்ன தமிழ் மகள் தமிழச்சி தமிழிசை. அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா? பெரிய கலைஞரின் மகள் தானே, பெரிய இவங்க தானே. நீங்க எல்லாம் ஒன் சாதிக்காரன் தானே போய் நின்ன. எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த? ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடும். ஏதாவது பேசினா வெறியாயிருவேன். மின் இணைப்பு கொடுங்க. ஆட்சிக்கு வந்த 3.5 ஆண்டுகளை 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வளர்ச்சி பற்றி பேசுறீங்க. விடுதலை பெற்று இவ்வளவு பெரிய ஆண்டு, இது 75 ஆண்டுகளுக்கு மேல கடந்து போகும்போதும் ஒரு மின் இணைப்பு அத்தியாவசிய தேவையா இருக்குது. மின்சாரம் அது இல்லாத ஒரு இன்னும் நம்ம மண்ணில் கிராமங்கள் இருக்கு, வாழ்விடம் இருக்குன்னா எவ்வளவு ஒரு கேவலம்னு பாருங்க. பாதை இருக்க மாட்டேங்குது, கழிவறை இருக்க மாட்டேங்குது. இன்னும் நம்ம அக்கா தங்கச்சிகள் வந்து சொல்லும் போது அங்க காட்டுக்குள்ள பாறைகளுக்கு பக்கத்துல போய் ஒதுங்க வேண்டியது இருக்குன்னுங்கும் போது எப்படி இருக்குது இது? இதெல்லாம் அதிகாரமற்ற எளிய மக்கள், அவர்களுக்கென்று குரல் வலை இல்ல, அரசியல் அதிகாரம் இல்ல, பேச யாரும் இல்ல. அதனால இது வெறும் வாக்காளரா பாக்குறீங்க. அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கு. வெறும் ஓட்டா பாக்குறீங்க. அவர்களுக்கு உணர்வு இருக்கு, பசி இருக்கு, உறக்கம் இருக்கு, கனவு இருக்கு, கண்ணீர் இருக்கு, சதை இருக்கு, ரத்தம் இருக்கு, எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு. அவர்களுக்கு உயிர் இருக்கு, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் இயங்கணும். தேவையில்லாம வந்து இந்த காலி பண்ணு வாடகை கொடுலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேலையும் இல்லை, இங்கே உட்காந்துருப்பேன் நானும். நீ காலி பண்ணவும் முடியாது, வாடகை வாங்க முடியாது. ஒழுங்கா மின் இணைப்பு கொடுத்து அந்த மக்களின் வாழ்விடத்துல இருத்தி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க. நிரந்தரமா வாழ்றதுக்கு வீட்டு உரிமை கொடுங்க. அதே மாதிரிதான் அங்க பக்கத்துல அருந்ததிய மக்கள் வாழுகிற அந்த குடியிருப்பு, அதுக்கு பேர் என்ன? அந்த பேர் மாயபுரத்திலும் இதே சிக்கல் தான். பன்னெடுங்காலமா வாழ்கிற அந்த மக்களை, அடித்தட்டு மக்களை
உழைக்கும் மக்களை அப்புறப்படுத்திட்டு சரி இந்த இடத்தை எடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன இடம்? அது அன்னை தெரசா நகர், இது ஒரு பஞ்சாயத்து. அப்புறம் இந்த மாயவரம், அது ஒரு பஞ்சாயத்து. எல்லா இடத்துலையும் ஊருக்கு தலைநகர் சென்னையிலே இதே சிக்கல் தினம் நான் எதிர்கொள்றேன். ஆக்கிரமிப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா பண்ணலையா? குடியிருக்க சொன்னது நீங்க. இதேதான் கரூர்ல இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் தான், வீடு கட்டி குடியிருங்கன்னு சொன்னது அரசு தான், அன்றைய ஆட்சியாளர்கள். திடீர்னு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆக்கிரமிப்பாப்படுது. இயற்கையின் அரும்பெரும் கொடை ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு குப்பையை கொட்டி மூணு அரசாங்கம் மக்கள் குடியிருக்கும் போது ஆக்கிரமிப்புன்னு சொல்றது எப்படி? இதெல்லாம் கொடுமை. இந்த மாதிரியான வேலைகளை முதல்ல கைவிடணும். எளிய மக்கள் அவர்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அவர்களை வந்து இப்படி பரித வைக்க விடுறது. தினந்தோறும் பாருங்க, இப்ப வேலைக்கு போகாம கவலையும் கண்ணீருமா உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க. நான் வந்து ஒரு வாரமா என்கிட்ட முறையிட்டு நான் வந்து சரி இருங்க நான் வந்து என்னன்னு கேட்கிறேன்னு வந்து நிக்கிறேன். நீங்களே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது யாருக்கிட்ட பதில் இருக்கு? என்கிட்ட தான் இருக்கா இல்ல உங்ககிட்ட தான் இருக்கா? இது ஒரு அன்பான கோரிக்கையா எடுத்த அரசு இதுக்கு இந்த மக்களுக்கு அதுக்கு அவர்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு ஆவணம் செய்து கொடுக்கணும். அதான் என்னுடைய கோரிக்கை. தேவையற்றா இல்லாது அவங்க மேல இல்லை எங்க மேல போராட்டங்களை திணிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, நாங்க தான் வந்து நிக்கணும், ஒரு வழி கிடையாது. என்னை ஒரு பெத்த பிள்ளையா நினைச்சுதான் இந்த கோரிக்கை என்கிட்ட வைக்கிறாங்க. வேற வழி இல்லை. எனக்கு ஓட்டை விட எனக்கு என் நாடு தான் எனக்கு முக்கியம். எனக்கு வாக்கை விட என் மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம். அதனால அதுல எந்த அளவுக்கும் போவேன். நான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை தேவையில்லாத என் மக்களை தொந்தரவு பண்றதை கைவிடுங்க. மின் இணைப்பு ஒன்றும் இல்லை, நாங்களே காசு வசூலிச்சு கூட நான் 2 ஊண்டி நாங்கள் மின் இணைப்பு எடுத்து கொடுத்துடலாம். உரிமையை, வீட்டு உரிமையை நான் எங்க கொடுக்கறது? இத கவலையோடும் கண்ணீரோடும் கதறி கொண்டிருக்கிற என் மக்களின் குரலாக நான் இந்த ஊடகத்தின் வாயிலா அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புறேன். உண்மையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகின ஆதவர்ஜுனா தாவேக்களை ஒரு தகவல், அது அவர் விருப்பம். அவர் போய் எங்கே வேலை செய்யறாரு, அது பேச்சு கிடையாது. வேற அவ்வளவுதான். கொண்டு போய் சேருங்க. சரிதானே ஐயா? கொண்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.